Finally, hello gamers. Hi. Long time no see. So, இன்னைக்கு இருக்கிற கேமிங் ட்ரெண்ட் 2026 ஆப்வியஸா Wolverine GTA 6 கண்டிப்பா அண்ட் அவி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஸோ we are all ஒன் ஆஃப் த ஓஜி கேமர்ஸ் நம்ம எல்லாருமே, எஸ்பெஷலி நான் அரவிந்த், நாங்கள் 2 பேர் ஓஜி 2017. அடுத்து இவர் அம்மா நீங்க அப்படியே ஃபார்ம் ஆன டீம். ஸோ ஒவ்வொரு கேமுமே வந்து ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு குளோபல் ஃபினாமினா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒரு கேம் வந்து லான்ச் பண்றாங்க. ஆனா குளோபலா ரொம்ப பேசப்படுற கேம் இன்னைக்குன்னா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6, Wolverine. இது ரெண்டுமே வந்து சொல்லணும்னா அதை விட கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6 தான் ரொம்ப பேசப்படுது. ஸோ அந்த கேம் விளாடணும்னா அந்த பிசி ஸ்பெக்காக இருந்தாலும் சரி, PS5 இருந்தாலும் சரி, பிசியில் லேட்டர் ஆன் 2028 விட்டாலும் அந்த PS5 உடைய ஸ்பெக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு அதோட டிமாண்ட் வந்து செம்ம ஸ்பைக்ல இருக்கு. எஸ்பெஷலி நீங்க சொல்லுங்க. அதை எடுத்து அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம வருண் ப்ரோ வந்துட்டு PS5 அவர் வாங்கினாரு ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஆக்சுவலா வி பிளான்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆல்ரெடி. ப்ரீ பிளான்டா நம்ம இந்த மாதிரி வந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கான்ட் இமேஜின் ஒரு 55,000 PS5 81,000 கொடுத்து வாங்கின ஒரே முட்டா நானா தான் இருக்கேன். அதுலயும் வந்து டிஜிட்டல் வெர்ஷன் இருக்கும்போது டிஸ்க் வெர்ஷன் வாங்கினேன். உன்னை கேட்டாங்க சார். ஆக்சுவலா டிஜிட்டல் வெர்ஷன் 55 தான். அதுக்கு ஆக்சுவலா ஒரு 2 days முன்னாடி தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் வருண் வாங்கினாரு. அவர் வந்து சாரி நான் டிஸ்க் தான். நீங்க வந்து டிஜிட்டல் வெர்ஷன்டா கண்டென்ட் என்னடி மாத்திர நான் அதான் டிஜிட்டல் ஆமா இல்ல ஆக்சுவலா ஒரு டிஜிட்டல் வெர்ஷன் வாங்கிட்டு என்கிட்ட சொன்னாரு, வாங்கிட்டேன் டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னாரு. ஆக்சுவலா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைம். இந்த மட்டும் இல்லைன்னா நான் வாங்கிக்கவே முடியாது. ஒரு ½ டைம்குள்ள தான் அதை வாங்கினோம். ஆக்சுவலா அது வந்து ஆக்சுவலா அங்க இல்ல அபி ஒரே விஷயம். அங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசம் பண்ணாங்க. ஆக்சுவலா என்னன்னா இப்பதான் அதோட டிமாண்ட்ஸ் வந்து அமேசான்ல உங்களுக்கு பிரைசிங் பாப்பீங்க, இப்ப ஸ்கிரீன்ல தெரிற மாதிரி இப்ப கரண்ட் பிரைசிங். பட் இந்த பிரைசிங் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா 50% ஹைக் வச்சு அந்த PS5 வித்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா ஸ்கேமு. இப்படி பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட். பட் இருந்தாலும் அதோட இன்டென்ஸ் மோட்டிவேஷன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்காக தான் இதை நம்ம பண்றோம். ஸோ ஆப்வியஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ என்ன சொல்றது, ஒரு 81,000 கொடுத்து அவங்க நிலைமை கட்டா. பட் ஐ பாட் டிஸ்க் பிளஸ் ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாமே சேர்த்து வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க வச்ச கிரைட்டீரியா ரொம்ப தப்பு. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, கேம்ஸ் நீங்க நார்மலா வந்து PS5 வந்து டிஜிட்டல் எடிஷன் வாங்கினீங்கன்னா 55,000 கொடுத்து தான் வாங்குவீங்க. வரதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதோட விட்டுருவாங்க. ஆமா. இதுவே நீங்க டிஸ்க் எடிஷன் வாங்கும் போது தே ஆர் ஃபோர்சிங் யூ டு பை 5 games. இது நான் எங்கேயுமே சொல்லல, ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் சொல்றேன். ஃபோர்சிங் யூ டு பை 5 games. அந்த 5 gamesோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி ஹியூஜ். அதாவது MRP தாண்டி விற்கிறாங்க. இது அது வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ற 5 games. ஆமா, அது மேண்டேட்டரியா வாங்கி ஆகணும்ன்றாங்க பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட். சாய்ஸ் வந்து நம்ம தான். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த SSD இஷ்யூஸ், RAM இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கனால அதோட பிரைசிங்லாம் வந்துட்டு கிராஃபிக் கார்டுல இருந்து எல்லாமே டாப் ஸ்பைக் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வாங்குவோம்னு தெரியும் அவங்களுக்கு. PS5 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 year 2 year முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 45,000 47,000 தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பட் இப்போ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டேம் ஹைக். ஸோ இந்த டைம்ல வாங்குறதுன்றது அந்த அளவுக்கு ஹைக் இருக்குன்னா ஸோ அதுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் தாட் அபவுட் இட் அண்ட் ஐ ஆஸ்ட் வரும். ஸோ நான் கால் பண்ணி கேட்டேன், என்ன ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன். அண்ட் இன்சிஸ்டட் மீ, உங்களுக்கு யூஸ் இருந்தா வாங்குங்க, பிகாஸ் திஸ் இஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்துட்டு ஸோ நான் ARV பிளேவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணது இந்த PS5 வாங்கினதால தான். ஸோ ஐ வாஸ் an editor and I was a gamer before. பட் இப்போ வாங்கினதுக்கு ரீசன் GTA 6 ஸ்ட்ரீம் பண்றதுக்காக மட்டும்தான். ஸோ we are gonna build தமிழ் கம்யூனிட்டி. ஸோ எல்லாரும் சேர்ந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணிரலாம். 81,000 ரூபாய் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு. ஆமா. ஸோ இன்னைக்கு இருக்கிற SSD PC பிளேயர்ஸ்க்கு ரொம்ப பாவம். ஆக்சுவலா யாராவது இன்னைக்கு PC பில்ட் பண்ணணும்னா கூட, என் பிசியை நான் அப்போ பில்ட் பண்ணது கம்மி காஸ்ட், இப்போ அது அப்படியே ட்ரிபிள் மடங்கு இந்த காஸ்ட்டுக்கு பில்ட் 3 lakhs மினிமம் வைக்கணும். கிராஃபிக் கார்டுல எங்கேயோ போகுது. ஆமா, 1650 சூப்பர் GTX.
அந்த கிராஃபிக் கார்டோட பிரைஸே வந்து செம ஸ்பைக் ஆயிருக்கு. இப்போ ரேமோட ரேட்டு இப்போ வந்து 16 GB வந்து 26,000 சொல்றாங்க. கண்டிப்பா ஆமா. ஆக்சுவலா இவரோட கதை வந்து ரொம்ப பாவங்க. அவர் வச்சுக்கிற லேண்ட் ஒரு 900 ms ஒரு ஃபோர்ட்நைட் SSD மாத்துறான்னு எவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணுவோம். கடைசியில அவர் பாவம். about PS5 is best investment of 2026. ஏன் நான் இதை திருப்பி சொல்றேன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு நவம்பர் தெரிய போகுது. கண்டிப்பா காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். Wolverine and ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலா PS5 என்ன பண்ணாங்க, நடுவுல GTA 6 பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட பவர் ஸ்டிங்ல. அது யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்ல. ஆக்சுவலா பவர் ஆன் பண்ணும்போது GTA 6 லோகோ வரும். அதுக்கு பட் இங்க வரல இல்ல, நமக்கு இங்க வரல இல்ல. பண்ணிட்டாங்கன்னா தம்பி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ யா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பிராண்ட் பண்ணாதீங்க, ராக்ஸ்டார் வந்து தனியாவே தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து GTA 6 வச்சு ஒரு ப்ரமோஷன் பண்றாங்க. ஆமா ஆப்வியஸ்லி எல்லாமே மார்க்கெட்டிங் தானே. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இன்சோம்னியா கேம்ஸ், சோனி, மார்வல் எல்லாமே இவங்களோட தான். இவங்க கேமே ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதான் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஆக்சுவலா என்னன்னா ராக்ஸ்டார் வந்து செம பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு GTA 6ன்றது GTAங்கிறதே ஒரு பெரிய யூனிவர்ஸ். ஆக்சுவலி பெரிய வேர்ஸ் அது. இன்னொன்னு என்னன்னா வைஸ் சிட்டி ரெட்ரோ. இது ஆக்சுவலா வந்து நம்ம ஓல்ட் மெமரிஸ். 50 வயசு ஆளு கூட இப்ப இன்னைக்கு உட்காந்து பிளே ஸ்டேஷன் வாங்குறாருன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காரணம் GTA 6ல வைஸ் சிட்டியை கொண்டு வருது. அதுவும் லார்ஜஸ்ட் மேப். ரேட் ரேசிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரேஜ் டெக்ல பண்ணிருக்கானுங்களா, அது ஹவ் யூ ஃபீல் மதன்? ரேஜ் டெக்ல அந்த டெக்கை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுனால இத்தனை கோடர்ஸ் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு கிக் அவுட் அவன் கிக் அவுட்ன்றதை விட ஃபயர் பண்ணாங்க ஆக்சுவலா. சோ அதனால சில டிலேஸ்லாம் ஏற்படும் வேற பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த டிலேஸ் தான் வந்து அவங்க டெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லி அதை வந்து மறைக்க பாக்குறாங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. ஆக்சுவலா ராக்ஸ்டார் கேம்ஸ் எல்லாம் அந்த டெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபயர் பண்ணிட்டு திருப்பி அவங்க வேற ஒரு டெஸ்டர்ஸ் ஹையர் பண்ணிட்டு தான் அவங்க வந்து டெஸ்டிங்லாம் முடிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த டிலே வந்து இன்னுமே இருக்கும்னு சொல்றேன். அது போக ஏற்கனவே ஃபயர் பண்ணப்பட்ட அந்த கேமர்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்னால மட்டும்தான் அந்த GTA 6 வந்து இப்போ டிலேக்கு வாய்ப்பு இருக்கு. அதான். ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி இருக்காதுதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, குளோபல் ரிலீஸே கொடுத்து ப்ரீ ஆர்டரே பண்ணாங்க. குளோபல் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த குளோபல் ரிலீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் தே கேன் காம்பன்சேட்ல. சோ அந்த மாதிரி தான் அவங்க டேட் சொல்லிருப்பாங்க. இந்தியன் எம்ப்ளாயிஸ் அத்தனை பேர் இருக்காங்க. அதான் ஹையஸ்ட். அதனால தான் நம்ம பிரைஸும் கம்மி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு வைஸ் சிட்டி மேப்பை வந்து என்லார்ஜ்டு பிளாட்ஃபார்ம்ல இவங்க விளையாடுறதுனால இவங்க மார்க்கெட்டு நாங்க தான்டா இப்போ வரண்டா இருறா அப்படின்ற ஒரு தனவட்டு ஆப்வியஸா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் ட்ரெய்லர் 3 வரவே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. தார்மார் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல ஒரு இனிஷியல் 40% கிராஃபிக்ஸ் சொன்னாங்க. ஆமா. செகண்ட் சினிமாட்டிக் ட்ரெய்லர்ல ஒரு 70. இப்போ ட்ரெய்லர் 3 கேம் பிளேக்காக எல்லாரும் வெயிட்டிங். சோ அது வாட்ஸ் யுவர் வியூ? எப்போ அது வரும்? ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து கேம் ரிலீஸ் ஆக Wolverine-க்கு கேம் பிளே ட்ரெய்லர் விட்டானுங்க. ஆமா அது ஓகே. செப்டம்பர்ல வரப்போகுது. செப்டம்பர்ல கேம். ஆமா. கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 months முன்னாடி தான் விடுவாங்க யூசுவலி எல்லா கேமிங் ட்ரைலர்ஸும். ஏன்னா கேம் பிளே வந்து முன்னாடியே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனல் டைம்ல எல்லாத்தையும் டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கோ ஹெட் ஆகும். கிரீன் லைட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் 2 months பிஃபோர் ஐ திங்க். ஸோ நவம்பர் ரிலீஸ்னா பை செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் விட வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மார்வல் கேம் அண்ட் மார்வல் கேம்ஸ் தானே சம பெரிய மார்க்கெட்டர்ஸ். காமிகான் எல்லாம் மார்க்கெட் பண்ணாங்க. ஆனா மார்வல் வர்சஸ் GTA 6 ஒரு பக்கம், GTA 6 வர்சஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இது வந்து வேற ஒரு காம்பினேஷன். ஆமா, அது கேம்ஸ்ல வேற. இது வந்து $1 billion பிசினஸ். சோ அந்த வியூ எப்படி பாக்குறீங்க சித்தார்த் நீங்க? ஆக்சுவலி GTA 6 வந்து கேமிங்ல பிகெஸ்ட் அடிச்சிருச்சு. ஓகே, இந்த சைடு அவெஞ்சர்ஸ் டூம் ரெண்டு பேருக்கு தான் போட்டி. எல்லா அந்த ஜெனரேஷன்ல இருக்க எல்லாருமே ஹைப் வந்து ஒன்னு இதுல இருக்கும் இல்லனா அதுல இருக்கும். ஆமா, ஆப்வியஸா. ஆமா. சோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கொலாப் மாதிரி வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். சோ ஆனா அது பாசிபிளா ஆக்சுவலா? ஏன்னா இவங்க மார்வல் யூனிவர்ஸ் ஃபுல்லாவே இது பார்த்தா அப்படியே டோட்டலா வேற சோனி ராக்ஸ்டார்ஸ். பட் சோனி ஸ்பைடர்வர்ஸ் அது டிஃபரெண்ட். ஒருவேளை சோனி அப்படி பண்ணணும்னா பிளே ஸ்டேஷன் போய் அடுத்து வந்திருக்காங்க. தியேட்டர்ல போயிட்டு ஏனா அத சாடிசிங் பார்த்து அடுத்து வந்திருக்காங்க.
மார்வல் ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா சாடிஸ் இங்க வேணுமா இல்லைன்னா லெண்டாய் வேணுமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏன்னா மூவியை பாக்கலங்க. மூவி பார்க்கல, அதனாலதான் அவர் எதுவும் சொல்லல. அவர் கான்ட்ராக்ட்ல கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி வந்து சொல்ல போனா டூம்ஸ்டே ஒரு $1 பில்லியன் பிசினஸ். இப்ப ஆக்சுவலி டூம்ஸ்டே தான் எல்லா ரெக்கார்ட்ஸும் பிரேக் பண்றதா பேசுறாங்க. அவதார் எல்லாத்தையுமே ஆமா மேபி $3 பில்லியன் ஃபர்ஸ்ட் மூவி டு ஹிட் $3 பில்லியன் இருக்கலாம்னு ஒரு கெஸ் வருது. GTA 6 வந்து அசால்ட்டா கேம் ரிலீஸ் ஆனோனே break திரும்ப அடிச்சுட்டு போகுது. So which will cross more, GTA 6 அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா? பிகாஸ் இது நான் ஏன் கேக்குறேன்னா, கேம் விளையாடுறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்றது ரொம்ப ஈஸி. கேம் ஆனா PlayStation 5 வாங்கி தான் விளையாடணும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஜஸ்ட் ஒரு $700 ஐமேக்ஸ் டிக்கெட் கொடுத்தா முடிஞ்சுச்சு. ஆக்சுவலா இது வந்து நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, உனக்கு கை வேணுமா இல்ல கால் வேணுமா? சோ திஸ் இஸ் a different concept. சோ கால் வந்துட்டு நம்ம ஓடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், கை வந்துட்டு நம்ம வேலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். சோ அதே சேம் இதுதான் இது இங்கேயும். ப்ரிஃபரன்ஸுக்கு ஏத்த மாதிரி பொறுத்த வரைக்கும் GTA 6 will cross அடிச்சுன்னு இருக்கும். ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா அது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு. GTA 6 பொறுத்த வரைக்கும் ஓகே. இன்ஸ்டால்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் அவங்களுக்கு காசு. ஆனா டூஸ்டே வந்துட்டு வாட்சபிள்ஸ் அந்த ஸ்பெசிபிக் டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க நெட்ஃபிளிக்ஸோ இல்ல பிரைம்ல ஹாட்ஸ்டார்ல அது வந்துட்டு ஆக்சுவலா ரெண்டுமே வந்து லாங் பிசினஸ். பட் என்ன கேட்டீங்கன்னா GTA 6 will hit. ஓகே, இது வந்து சம பாயிண்ட். ஏன்னா லாங் டைம்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போக 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 அடுத்து பிசி விட போறானுங்க, அடுத்து GTA ஆன்லைன் வரும். ஆப்வியஸா அதுல கண்டென்ட் அதிகம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நீங்க சொன்ன மாதிரி 1 மந்த் தான். அது 1 மந்த்ல அடிக்கிற ஸ்கோப் ரொம்ப பெருசு. ஏன்னா அதுல ஃபேன் பேஸ் அதிகம். ஸோ ஆப்வியஸா வந்து உல்வரின் கேம் உடைய தாட்ஸ் பக்கத்துல நெக்ஸ்ட் நம்ம பேசுவோம். GTA 6 உடைய கேம் பிளேயும் அதோடைய வே ஆஃப் ட்ரெய்லர்ஸ் அவங்க விடுற டைம் விட்டாலும் GTA 6 உள்ள ஏற்படுற ஒவ்வொரு ஒரு ஃபீச்சருமே டோட்டலாவே அடுத்த ஜெனரேஷனுக்கும் விளையாடுற அளவுக்கு அவனுங்க வந்து பில்ட் பண்ணிருக்கானுங்க சொல்றாங்க. ஸோ ஹவு யூ டேக் தட் வியூ? யார் வேணா இதுல வந்து ஓப்பன் ஃபோரம்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் விளையாட இப்போ வரைக்கும் நமக்கு 20s இருக்கும். நம்ம விளையாண்ட கேம்ஸ் என்ன? வைஸ் சிட்டி, ரெட்ரோ, அப்படியே தட்டும் ஈஸியா இருக்கும். நம்ம விளையாண்ட கேம் எல்லாம் ஈஸியா இருக்கும். இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஜாவான்னு சொல்லிட்டு. ஜாவா மொபைல்ல கேங்ஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க? நான் விளையாடல. ஆக்சுவலா அந்த கேம் வந்துட்டு ஏன்னா அவருக்கு அந்த கேம்ல ஒரு சம்பவம் இருக்கு, அதனால சொல்லுவாரு. கார்டுல ஏதோ வாங்கிட்டாரு அவரு, அவங்க அப்பா அவர் அடிச்சிட்டாரு. ஆக்சுவலா அது அப்ப ஏர்செல் அதெல்லாம் போஸ்ட் பெய்ட், அப்ப போஸ்ட் பெய்ட் கேம்ஸ் இருக்கும், அதுல டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா GTA வரதுக்கு முன்னாடியே அந்த கேம் வந்துட்டு ஜாவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது நிறைய பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. அந்த கேம் எத்தனை பேர் ஆடுறீங்க? இட்ஸ் லைக் என்ன சொல்றது, அப்ப வந்து ஜாவா கேம் நான் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரோன் வியூல இருக்கும். ஆமா, வர மாதிரி அன்பிலியபிள். ஆமா, இப்ப இருக்கிற ஜாவா இப்ப இருக்கிற ஹைடெக் கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஜாவா கேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மரியோ, கான்ட்ரா, எல்லா ரெட்ரோ கேம்ஸும் விளையாண்டுருப்பீங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த டைம்ல நம்ம விளையாடும் போது செம்மையா. கரெக்ட். ஆமா. பட் டெக்னாலஜி grow we adapted to 3D technology. 3D, 4D, 5D, 7D வரைக்கும் போயாச்சு இப்ப. ஸோ இந்த டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம மேல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா இட் காசஸ், அதாவது ரெண்டு சைடு இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ரெட்ரோ கேம்ஸ் நம்ம எவ்வளவு நேரம் விளையாடாலும் ஒன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஆமா. பட் நீங்க 3D கேம்ஸ் விளையாடும் போது என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரேடியேஷன். ஸோ இங்க பாயிண்ட் வந்துட்டு நீங்க நோட் பண்ணணும். நம்ம 3D கேம்ஸ் விளையாடணும்னா we have to have a good temperature around us. ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் இருந்துட்டு தான் நம்ம விளையாடணும். இன்னொன்னு இப்ப வருண் வைஸ் கேமர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நாங்க இப்ப செட்டப் இருக்கு. இந்த செட்டப் வந்தோட டிகிரியை வந்து கேட்டீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 20 degreesல இருக்கு. ஸோ இப்ப அவர் கேம் விளையாடுறாருன்னா இது ஏசி ஆஃப் பண்ணிட்டு விளையாண்டாருன்னா டெம்பரேச்சர் will go around 80 degrees in PS5. ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் ஒரு மெயின் ரீசனே. ஸோ கேம்ஸ் அதிகமாக கேம் எவல்யூஷன் அதிகமாக கூலிங் டெக்னாலஜிஸ் அதிகமாகுது. கூலிங் டெக்னாலஜி அதிகமாக கிராஃபிக் டெக்னாலஜி அதிகமாகுது. கிராஃபிக் டெக்னாலஜிஸ் அதிகமாக அங்க மணி இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ், நம்ம கிட் ஜெனரேஷன்ல ஈஸி கேம்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் ரொம்ப மூளை யூஸ் பண்ணிட்டு கேம் ஆடுறாங்க. ஹை ரேடியேஷன் ஆஃப் இதுவா இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ யோசிச்சு பாருங்க, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி கேம் ஸ்ட்ரீமிங்கு பேட்டில் ராயலுக்காகவே கொண்டு வந்தது. ஃபோர்ட்நைட் பிசி அது விட்டுருங்க, PS5 எல்லாரும் கிராஸ் பிளாட்ஃபார்ம். கண்டுக்கவே மாட்டாங்கன்னு தெரியல. தமிழ் கம்யூனிட்டில ஃபோர்ட்நைட் பில்டே ஆக மாட்டேங்குது.
யாரும் ப்ரோமோட் பண்ணல, பிளேயர்ஸ் யாரும் இல்ல அவ்வளவா. பிளேயர்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தமிழ் நம்ம பசங்கலாம் வந்துட்டு 10th முடிச்சானே அம்மா எனக்கு ஆண்ட்ராய்டு தான் வேணும்னு சொல்லிட்டு எதுக்கு வாங்குறாங்க, படிக்கிறதுக்கு வாங்குறாங்க இல்ல. ஆக்சுவலா படிக்கிறதுக்கு யாரும் போன் வாங்க மாட்டாங்க, அதே விஷயம். ஆப்வியஸ்லி அந்த வயசுல இல்ல ரீல்ஸ் போடணும், இல்லனா யூடியூப்ல ஏதாவது சேனல் போடணும். PUBG விளையாடணும். ஆமா. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் சொல்றேன். இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்டுல திரும்பி பார்த்தாலும் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். 4 பேர் கேட்டாலும் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்றேன். இப்பெல்லாம் வீட்டுக்கு அதாவது ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 10-15 பேர் யூடியூப் சேனல் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஆமா இல்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு திரும்பினாலும் நான் யூடியூப் சேனல் கண்டென்ட் மார்க்கெட்டர். வந்து பாத்தீங்கன்னா டெலிகாம் சர்வீசஸ் அண்ட் இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கல் மொபைல்ஸா இருக்கட்டும். பட் ஆனா ஆண்ட்ராய்ட் டெக்னாலஜிஸ் தான் நம்ம பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன் பிசிக்கே வரமாட்டாங்கன்னா ஆக்சுவலா ஆமா, பிசி ஒரு 35,000 இது பண்றதுக்கு 50,000 எக்ஸ்ட்ரா போட்டா பிசியே வந்துரும். பேசிக்கா உட்காந்து அவங்க வந்து ஸ்டடிக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு லேப்டாப் எடுத்து கூட இது பண்ணலாம். பட் அதை விட பிசி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டா உட்காந்து அந்த ஜோன்ல அதுக்குன்னு ஒரு மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கேம் விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும். ரேடியேஷன் கம்மி. பட் வாட் யூ திங்க் மதன் அப்படின்றவரு உங்கள இல்ல, பப்ஜி மதன், அவர் வந்து தாறு மாறான ஒரு கேமர், சரியான ஒரு டாமினேட்டர் கேமர். சோ we are all one of the fans-னே வச்சுப்போம். ஃபேன்ஸ் தாண்டி we inspire his gameplay. We get inspired. அந்த அளவுக்கு நம்மளால விளையாட முடியாது, அவ்வளவு ஐபாட்லாம் சான்ஸே இல்ல. God அரௌண்ட் 20 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் மேல போடுவாரு. ஆமா, அரௌண்ட் 20 ஹவர்ஸ் கேம் ப்ளே மட்டுமே 20 ஹவர்ஸ் கிட்ட இருக்கும்ல. ஆமா ஆமா அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்காரு. பீஸ்ட்ங்க அவரு போட்டுருக்காரா? அப்படியே தெரியல. ஓ மேன். ஓகே, என்னன்னா பிரேக் எடுத்துப்பாரு, ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்பாரு. ஓகே, பழைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஓட விடுவாரு. பட் அதுவே என்கேஜிங்கா இருக்கும். ஆமா, செம்மையா இருக்கும். ஒரு சிங்கிளால உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்றது சும்மா கிடையாது. கரெக்ட். He is a top notch in that thing. கேமிங் கம்யூனிட்டி. மேபி அவர் நெகட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருந்தா கூட அதோட காசு வந்துட்டு என்னன்னு மக்களுக்கு தெரியும். சோ real people knows who is Madan, and எல்லாரும் மதன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்கள கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, 100%. இப்ப தமிழ் கேமிங் நமக்கு தெரியும், நம்ம பேசியிருக்கோம். அவங்களுடைய 2017 ஆமா. சோ அவங்க வந்து ஸ்டோரி கேம்ஸ் பிரதர்ஸ் உட்காந்து டாப் கிளாஸ்ல டிசிப்ளினோட டீசெண்டா போடுற அவங்க வந்து PG-13 அவங்க பர்ஃபெக்டா வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. சோ அவங்களும் வந்து சரியான இன்ஸ்பைரிங் யூடியூபர்ஸ். இவங்க 2 பேர் தான் டாப் நாட்ஸ். அதாவது வந்து ஒருத்தர் ஃபுல் வேற ஆங்கிள், இவங்க ஃபுல் வேற ஆங்கிள். நடுவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்வியஸ்லி 90s கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மொக்க கேமர், மொக்க கமெண்ட்ரி ஆவறது, டிஜி மிஸ்டர் எக்ஸ், அதுக்கப்புறம் அந்த நிறைய பேர் இருக்காங்க. தடாலடி கேம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் ஸ்ட்ரீமர்ஸ் இப்போ வந்தது 100% தான். PUBG ஃப்ரீ ஃபயர் தான். சோ இப்போ இந்த 2 கேம்ஸ் வர்சஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி இந்த 2 கேம்ஸ் இனிமே நிக்குமா? GTA 6 வந்தா will anyone play? ஏன்னா நான் என்ன கேட்கறேன்னா, இனிமே PUBG ஆடுவானுங்களா? ஏன்னா GTA 6 வந்துச்சு. ஆக்சுவலா அவங்க அதை பிசினஸா பண்ணணும்னு நினைச்சா மேபி அவங்க அதை பண்ணுவாங்க. அந்த அவங்களோட யூடியூப் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை பண்ணணும்னு நினைச்சா மேபி அவங்க GTA 6 வந்து ட்ரெண்ட்ல இருப்பாங்க. ஆக்சுவலா என்ன ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஏட்டோடி கூட ஒரு வீடியோ போட்டுருந்தாரு, ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். ஆக்சுவலா ஒரு கேமை நம்ம என்ன எஸ்டீம் விளையாடுவோம் நீங்க சொல்லுங்க. ஒரு கேமை நான் இவ்வளவு நாள் விளையாடணும்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு நாள் விளையாடணும்னா அதோட கிரேஸ் கண்டிப்பா. எனக்கு வந்து கேமிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கேம் வந்து கிரேஸா இருந்தால் தான் நான் விளையாடுவேன். வாட் எவர் மேபி ட்ரெண்டு அப்போ உள்ள ட்ரெண்ட் இருக்கட்டும், ரெண்டாவது அந்த கேமில் உள்ள கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அது மேபி எனக்கு அதில் அடாப்ட் ஆகிருந்தது. அதோட ஈஸினஸ் அந்த அந்த லெவல்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் அந்த 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 மாதிரி கேம்ஸ் தான் நான் விளையாடுவேன் ஆக்சுவலாக. ஸோ கம்மிங் டு பப்ஜி அந்த ஃப்ரீ ஃபயராக இருந்தால் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகல. அடிச்சிட்டானுங்க அவரு. அதான் அடிச்சிட்டானுங்க, மலையிலே சுற்றுவாங்க, லாபில ஃப்ளையிங் பாராசூட்ல போட்டுருக்காங்க அந்த மாதிரி கேம்ல. இன்னொன்னு இப்போ கேமிங் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி வச்சு விளையாடுவோம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோமோ கேம்ஸ்னு சொல்ற கேம்ஸ் இருக்கும். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எப்படின்னா எது மறுபடியும் சொல்லுங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்படின்னா, இப்போ ஒரு சீசன் நான் விளையாடுறேன் ஒரு கேம், அதுக்கு வந்து நான் பேட்டில் பாஸ் அந்த மாதிரி போடுறேன். ஃபோர்ட்நைட் எக்ஸாம்பிள் போடுறோம். ஸோ ஃபோர்ட்நைட்டுக்கு வந்து மார்வல் சீசன் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒருத்தர் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ட்நைட் வந்து விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வேலைக்கு எல்லாம் போறாரு, கேமை டிஸ்கண்டினியூ பண்றாரு. ஸோ மார்வல் சீசன் வருதுன்னு அவருக்கு தெரியுது.
வந்தவனே என்ன பண்ணுவாருன்னா அடுத்து இந்த பேட்டில் பாஸ் நம்ம விளையாடணும் ஸ்கின்லாம் கிடைக்காது ஆமா இவரை நம்பிதானே battle pass இன்னொரு கேளு. இல்ல விளையாடி முடிச்சு கொடுத்தனால இல்ல, நீங்க விளையாடி முடிச்சு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நான் battle pass போட சொன்னீங்க. நான் போட்டேன். Actually என்னன்னா, இங்க ஒருத்தர் 900 MS கதறிட்டு இருக்காரு. அவரு 2 தடவை பேட்டில் பாஸ் போட்டாரு, விளையாட முடியல. விளையாடவே முடியல, சுத்தமா முடியல. ஒரே ஒரு request. அவருக்கும் விளையாடி கொடுத்துருக்கான். இல்ல ஒரே ஆமா ஒரு வாட்டி இந்த முடிச்சு கொடுத்திருக்காரு. அதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சீசன் இல்ல, ஃபுல்லா அவர் தான் ஒரே முடிச்சு ஒரு கொடுத்தாரு. request என்னன்னா, தயவு செஞ்சு Fortnite இந்த MS மட்டும் கொஞ்சம் சரி சரி பண்ணுங்கயா. எபிக் கேம்ஸ் இந்தியா சப்போர்ட் இந்தியா சத்தியமா MS சரி பண்றீங்களா? தயவு செஞ்சு DirectX 11 மட்டும் திருப்பி கொண்டு வந்துருங்க. என்னால முடியல. கேமிங் PC வச்சு சத்தியமா அவர் இத்தனையும் 3 லட்சம் ரூபாய் பீஸ் வச்சிருக்காரு. அவருக்கு MS பிங் அடிக்குது, கதறாரு அவரு. எனக்கு 2 கேம் 25 MS வரும். அடுத்தது பார்த்தா 160 170 வரும். அப்பதான் எனக்கு அப்படி ஞாபகம் வந்து அவன் கதறல் ஞாபகம் வரும். பெரிய கதறல். இப்ப PUBG Free Fireலாம் வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ட்ரெண்டுங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து PlayStation 5 புதுசா நம்ம எல்லாரும் நியூ ஜாய்ஸ்டிக்ல இப்போ ஆப்வியஸா இவங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆடுவோம் லைவ்ல. அப்பப்போ வீக்கெண்ட் வைப் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபன் இருக்கும். லைவ்ல ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடும் போது அந்த ஜாய்ஸ்டிக் பிராக்டிஸ் பண்றது எது வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு, பிசியா PS5? பிசி எனக்கு கேட்டா வந்து பிசி வந்து நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போதுல இருந்து அப்பல இருந்தே வந்து கீபோர்டு வந்து மவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து பழகிருச்சு. ஆமா. பட் ஆனா இந்த ரேசிங் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஜாய்ஸ்டிக் வந்து நல்லா இருக்கும். ஓகே. இது என்னதா இருந்தாலும் நான் பிசி கேம் ஆடி அதுல கம்ஃபர்டபுளா இருந்தாலும் ஜாய்ஸ்டிக் வந்து நல்லா இருக்கும். ஓகே. பிளஸ் வந்து இந்த ரெஸ்லிங் கேம்ஸ் WWE எல்லாம் ஆமா ஜாய்ஸ்டிக்ல நல்லா இருக்கும் கீபோர்டை விட. ஆமா. சோ செலக்டிவ் கேம்ஸ் அப்படி இருக்கும். பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா PC தான். கீபோர்டு தான் பெஸ்ட் ஆச்சு. ஆமா. இப்ப GTA 6 நான் கேக்குறேன். GTA 6 நம்ம விளையாடுறதுக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த மவுஸ் தான் மேஜிக். ஆமா. இந்த மவுஸ் வச்சு நம்ம ஆக்சுவலா ஈஸியா திரும்பிடலாம். ஃப்ரீ மூவ்மெண்ட். ஆனா பிளேஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக் வச்சு அவ்வளவு ஈஸியா வந்து நம்மளால பிக் அப் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த கைரோ இருக்குமே. எய்ம் அசிஸ்டன்ட் கைரோ இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவரு தான் கரெக்டா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன், நமக்கு வராது. இல்ல ஜாய்ஸ்டிக்ல PS5 ல கைரோ கொடுத்துருவாங்க கண்டிப்பா. ஏன்னா இப்ப Fortnite எல்லாமே பாத்தீங்கன்னா PS5 ல கைரோ இருக்கு. ஜாய்ஸ்டிக்ல கைரோ யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல ஜஸ்ட் லைக் மொபைல் மாதிரி. ஆமா மொபைல் மாதிரி கைரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏம் அசிஸ்ட் கூட கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இது நான் எதுக்கு இந்த பாயிண்ட் கேட்டேன்னா, எஸ்பெஷலி நமக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும், பாக்குற ஆடியன்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும். நம்ம ஸ்ட்ரீம் பண்றோம். நம்ம இப்ப நீங்க ARV பிளேவர்ஸ்ல பக்கா குவாலிட்டியோட ஸ்ட்ரீம் பண்றீங்க, நான் இங்க ஸ்ட்ரீம் பண்றேன். ஹவு மெனி ஹவர்ஸ் நம்மளால உட்காந்து பிசியில விளையாட முடியும், PS5 விளையாட முடியும்? லைக் ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, பிகாஸ் பிசியோட பிளாட்ஃபார்மே டோட்டலா வேற. 2 விஷயம் புரிஞ்சுக்கலாம் ப்ரோ. நீங்க பிசில பண்ணும்போது உங்களுக்கு பிசியோட ஹீட் டிசிபேட் ஆகும், அதாவது பிசியோட முடிஞ்சிடும். இங்க PS5 நீங்க ஆட் பண்ணும்போது OBS நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க, அது கொஞ்சம் ஹீட் அடிக்கும், அந்த கேப்சர் கார்டு. அப்புறம் PS5 ல ஒரு ஹீட் அடிக்கும், CPU ல ஒரு ஹீட் அடிக்கும். இது எல்லாமே வந்து சேர்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு PS5 நீங்க ஆடுறது எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் தான். ஏன்னா ஹீட் ஓவரா உங்களுக்கு அடிக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்தியால கொஞ்சம் ரிஸ்க். இப்ப இருக்கிற கரண்ட் டெம்பரேச்சருக்கு ஏசி இல்லாம சொல்றேன், ஏசி இல்லாம யூ கான்ட் ஸ்ட்ரீம். வின்டர் சீசன்ல பக்காவா பண்ணலாம். பட் ஆனா அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். இது நான் ஏன் கேக்குறேன்னா, ஒரு 8 ஹவர் இப்ப நான் 8 ஹவர் ஸ்ட்ரீம் பிளான் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்ட்ரீம் பிளான் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பிளான் ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்தாலே ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இந்த ஹெட்செட் போட்டு ரேடியோ ஆக்டிவ் ஆகும். ஸோ ஹெட்செட் இல்லாம ஒரு கேம், எஸ்பெஷலி GTA 6 மாதிரி ஒரு கேம் ஹெட்செட் இல்லாம விளையாட முடியுமா? Fortnite ஆட முடியாது obviously. It's a solo game தான. Story game actually. Story game தான. So obviously we can play without headset. Without headset and we can put this speaker also. ஆமா கரெக்ட். Bass speakers. மைக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மைக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் அடிச்சிடலாம். அது ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்டோரி கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்போன்ஸ் ஏன்னா வந்து நீங்க ஹெட்போன் போட்டு ஒரு ஸ்ட்ரீம் பண்றாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, ஹெல்த்தோட ஒரு பாதிப்பு வந்து அதுல அதிகம். இப்போ நீங்க வந்து இவ்வளவு கேமிங் சேர் இவ்வளவு ஹைஃபையான எல்லாமே இருந்தா கூட ஹெல்த் அண்ட் அந்த ரேடியேஷன். சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரேடியேஷன். கேமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு Fortniteக்கும் OG Fortniteக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. சித்தார்த் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு OG தான் ரொம்ப பிடிக்கும். OGயோட கிராபிக்ஸ்ல இருந்து வெரி ஆமா வந்து எல்லாமே கூலா இருக்கும், பிளசண்டா இருக்கும். எஸ். நம்மளுக்கு வந்து இன்னொன்னு வந்து அந்த கேமோட பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு எனிமியோட மூவ்மெண்டா இருந்தா நம்மளோட மூவ்மெண்ட் ஜெனரலாவே அந்த மூவ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து நார்மலான பேஸ்ல இருக்கும். பட் ஆனா இப்ப இருக்க இப்போ பாக்குற சைக்காலஜி அப்படின்னா எல்லாருமே கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ரீல்ஸ் பாக்குறாங்க. சோ ஷார்ட் வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ எல்லாமே ஸ்பீடா நடக்கணும். ஸ்பீடா இல்லைன்னா எனக்கு போர், அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் அந்த மாதிரி தான்.
சோ அதனால ஃபோர்ட்நைட்டும் வேற வழி இல்ல. மெயின் ரீசன் நான் ஃபோர்ட்நைட் கிட் பண்ணது காரணமே நீங்க சொல்ற மாதிரி அதேதான். எனக்கு எம்எஸ் மோரோவர் என்னால லோடிங் ஸ்கிரீன்லயே நான் வந்து நீங்க கேம் முடிச்சுட்டு போயிடுவீங்க, லோடிங் ஸ்கிரீன்ல எனக்கு லாக் அவுட் ஓஜி கொஞ்சம் வந்துச்சு. ஓஜி ஃபோர்ட்நைட் நம்ம விளையாடணும். ஆமா விளையாடணும். அதாவது நான் எதுக்கு இது கேக்குறேன் அப்படின்னா, ஒரு கேம்ல நிறைய அப்டேட்ஸ், நிறைய கொலாபரேஷன்ஸ், எந்த கேமா இருந்தாலும் இப்ப பப்ஜி, ஸ்பைடர்மேன், ஃபோர்ட்நைட், ஸ்பைடர் எல்லா கொலாபரேஷன்ஸ் கொண்டு வருது ஒரு ஃபேன் பேஸ்க்கு செய்யறாங்க. இது வந்து வாட் இன் ஸ்கேல் ஆஃப் பிசினஸ் அது செம்ம. பட் இன் ஸ்கேல் ஆஃப் பிளேயர்ஸோட அந்த மெக்கானிசம்ஸ் ஸ்பீடா விளையாடும் போது பிரெயினோட ஒரு செல்ஸ் ஃப்ரை ஆகுது இல்ல. ஆக்சுவலி பப்ஜி ரிலீஸ் ஆறப்ப அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 400 MB. ஓகே. ஏபிகே பியூர்னு ஒரு வெப்சைட். ஆமா. அதுலதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஓகே. இருக்கிறது ஒரே மேப் தான். ஒரே மேப். மேட்சிங் டைம் வந்து அரௌண்ட் ஒரு 1 minute கிட்ட போகும். இறங்கல் எல்லா போன்லயும் ப்ளே பண்ணலாம். 2 GB ரேம்ல இருக்கிற போன்ல கூட ப்ளே பண்ணலாம். 3 GB சரிங்களா? 3 GB ரேம், 2 GB ரேம், 4 GB ரேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிதான் அவங்களோட பிசினஸ். ஏன்னா எல்லா போன்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க நாளாக அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா கிராபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றதோட என்ன பண்றாங்கன்னா they are promoting கம்பெனி, அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி அந்த மொபைலை ப்ரோமோட் பண்ணி நீங்க இந்த கேம் வாங்குறதுக்கு இந்த போன் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ப்ரோமோட் பண்றாங்க. இந்த கேம் ஐக்யூ நீங்க வாங்கிட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? அது செல் பண்ணாங்களா? அது அதுல ப்ரோமோட் பண்ணாங்களா என்ன? ஆமா பப்ஜி. ஆனா அதுல வரலையே சரியா உங்களுக்கு? இல்ல கேசிங்ல இருந்து எல்லாமே ப்ரோமோட் பண்ணாங்க. ஃபுல்லா வந்துட்டு ஐக்யூ அது வந்து அந்த போன் வாங்குனாதான் இத விளையாட முடியும். ஆனா அது வந்து பிஜிஎம்ஐ விளையாட முடியும். ஆமா அந்த டைம் பிஜிஎம்ஐ இருந்துச்சு. ஆனா பேன் ஆச்சு இந்தியால. பப்ஜி வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பப்ஜி சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. லைட் ஸ்பீட் ஸ்டுடியோஸ் கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க வெளிய போன ஒரே ரீசன் பிரைவசி இஷ்யூஸ்னால, அந்த டேட்டா சைனீஸ் டேட்டானால அவங்க போயிட்டாங்க. பட் டெவலப்பிங் வந்து சூப்பரா பண்ணாங்க லைட் ஸ்பீட் ஸ்டுடியோஸ். அதுல பிரச்சனையே கிடையாது. ஓகே, நடுவுல கேப் ஆச்சு. உங்களால எமுலேட்டர்ல கூட ஈஸியா எமுலேட்டர் ஆடிட்டு இருந்தோம். சூப்பரா லைட் ஸ்பீட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நிறைய பேர் அத ஸ்ட்ரீம் போட ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ரீமே நம்ம போட்டுட்டு இருந்தோமே. ஆமா, லைட் ஸ்பீட் ஸ்டுடியோஸ் இருக்கிற வரைக்கும் எமுலேட்டர்ல நல்லதா எமுலேட்டர் சூப்பரா. ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல எமுலேட்டர்ல ரிஸ்க் என்னன்னா பேன் வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் வந்து என் அக்கவுண்ட் அப்படிதான் போச்சு. எவ்வளவு செலவு பண்ண அக்கவுண்ட் காணாம போயிடுச்சு. பேன் ஆயிருக்கு. ஆமா. அண்ட் ரிகார்டிங் கொலாபரேஷன் நீங்க கேட்டீங்க. கொலாபரேஷன் இவங்க எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெசர்ட் மோட் ஒன்னு வந்துச்சு பாத்தீங்களா? ஆரம்பிச்ச கொலாபரேஷன். ஒரு சில கொலாபரேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு, இல்லன்னு சொல்லல. பட் இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல பிஜிஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் பண்றாங்க. அது யாருக்குமே சத்தியமா பிடிக்கும். அது கேம் பப்ஜின்ற ஒரு கேம் இருந்ததே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இப்ப அந்த பப்ஜியோட ஒரு ஃபீல் இல்ல. ஃபோர்ட்நைட்டோட ஃபீல் இல்ல. அது ஓகே அந்த கேம்ஸ். அதனாலதான் இப்ப நான் எதுக்கு கேக்குறேன்னா, இது ரெண்டுமே வேற பிளாட்ஃபார்ம் கேம். உல்வரின், when we come to Wolverine, இப்போ நம்ம பிரசன்ட்ல பேச வேண்டிய டாபிக் ஆப்வியஸா எல்லாருமே நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வர டாபிக். அது செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் பேட்டில் ராயல் ஸ்டேபிள் கேம்ஸ். அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடலாம். பட் Wolverine ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாது. ஸ்டோரி கேம். ஆமா. பட் இந்த கேமோட வரவேற்பு எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்? அண்ட் இது வந்து விளையாடணும் நிறைய பேர் நினைச்சாலும் விளையாட முடியாது. ஸ்பெக் இருக்காது நிறைய பேருக்கு. ஆமா. சோ அந்த ஒரு இன்டேக் how you take. ஏன்னா இந்த ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் PlayStation 5 அதை விற்கிறது, அதுக்கு ஒரு டிமாண்டு, இப்படி ஒரு செயின் ஓடிட்டு இருக்கு. ஸோ Wolverine லான்ச் ஆனதுக்கு அப்புறம் how will the gaming industry transform? ஏன்னா வந்து கண்டிப்பா பெரிய கேம். இது வந்து சாதாரண கேம் கிடையாது. ஜிடிஏக்கு ஈக்குவலாவே இந்த கேம் இருக்கும். மேபி அது வந்து மேப் ஓப்பன் வேர்ல்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கிடையாது. ஸ்பைடர்மேன் மாதிரி இது ஓப்பன் வேர்ல்டு கிடையாது. இதுல மிஷின்ஸ் இருக்கும், அங்கங்க குட்டி குட்டி இடத்துல போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாவே அது ஸ்டோரி மோட்ல தான் இருக்கும். ஆக்சுவலா இது நீங்க கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. யாரு இப்ப பப்ஜி, பிஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடலாம். அதெல்லாம் ஓகே, நல்லது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, உள்வரின்ல கிராபிக்ஸ், அந்த கிராபிக்ஸ்க்கு தான் ஃபேன்ஸே வருவாங்க. ஏன்னா அந்த பிளட் ஷெட் 8K 60 FPS கிட்டத்தட்ட நீங்க ஸ்ட்ரீம் பண்றீங்க, உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டி யூடியூப்ல அப்லோட் ஆகும். ஆமா. அண்ட் இன்னொரு இது யூனிவர்சல். மார்வல்னா எல்லா ரீஜியன்லயும் யூனிவர்சல். இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் நல்ல ரோஹிணி தியேட்டர் போனீங்க, இப்ப இந்த கிளிப் போட்டீங்க, நல்லா போடுங்க, ஸ்பைடர்மேன்லாம் வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம பசங்க. சோ அதனால உங்களுக்கு மார்வல் ஃபேன்ஸ் கண்டிப்பா உங்க ஸ்ட்ரீம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருப்பாங்க. ஆமா. அண்ட் இதோட லாங்கிவிட்டி எவ்வளவு நாள் இருக்கும்னா,
அன்டில் அண்ட் அன்லஸ் இது வந்துட்டு ஒரு உல்வரின் வந்துட்டு கொலாபரேஷன் உள்ள ஏதாவது கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உல்வரின் வந்துட்டு டெட்பூல் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஆட் பண்ணான்னு வைங்களேன், ஆமா இட் வில் பி a பீக். இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா அதாவது இப்ப MCU மாதிரி என்ன சொல்றது, கேமிங் வர்சஸ் ஆமா. அதாவது இப்போ ஸ்பைடர்மேன், அதான் நான் சொன்னேன், ஃபிஸ்கோட டவர் வந்து இதுல இருக்கு. ஸ்பைடர்மேன் 1ல வில்லன் ஃபிஸ்க் தானே? ஆமா. அத பத்தி நீங்க சொல்லுங்க. ஸ்பைடர்மேன் வில்லன் ஃபிஸ்க் இல்ல, நீங்க ஸ்பைடர்மேன் ஃபினிஷ் பண்ணீங்களா? அது நான் மைல்ஸ் மொராலஸ் தான் ஃபினிஷ் பண்ணேன். ஓ, ஸ்பைடர்மேன் விளையாடல. ஏன்னா ஸ்பைடர்மேன்ல எதுல ஃபிஸ்க் வருவாரு? ஃபிஸ்க் வந்து ஸ்பைடர்மேன் 1ல இன்ட்ரோல வருவாரு. ஓகே. பட் ஆனா அவர் வந்து ஒரு சைடு வில்ல மாதிரி காமிச்சிடுவாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு ஓகே எபிசோடுக்கு மட்டும் வந்துட்டு அவரை ஃபினிஷ் பண்ணிட்டு போலீஸ் பெரிய ஹால்ல அடிச்சுப்பாங்க. ஆமா அடிச்சுப்பாங்க, அது மட்டும் தான்.